அன்னைக்கு ஒரு நாள் இடையில வந்து தென்னை மரம் கட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. மழை வேற நல்லா பேஞ்சுட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து மழை இல்ல. சரி கொஞ்சம் பயமா இருந்தது. ஐயோ! எப்படி ஏறுவாங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு. பிரச்சனை இல்ல நாங்க பண்ணிடுவோம்ன்னு சொல்ட்டாங்க. அதனால தென்னை மரம்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அந்த வேர் இருக்கும் பாருங்களேன், அத கட் பண்றது அவ்ளோ சீக்கிரம் முடியாது அப்படின்னு சொன்னதால, ஒரு 2 பேர வர வச்சு, அது ஃபுல்லா அந்த பார போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அதில வந்து குப்பைய போட்டு கொளுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, சீக்கிரம் அந்த வேர் வந்து ஃபுல்லா இதாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, இந்த இடம் நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும். அப்பதான் நம்ம வந்து தரை போட முடியும். தரை போடாம உள்ள மண்ணு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்காக தான் இந்த வேலைய மட்டும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா நாங்க வந்து பண்ணிட்டுருந்தோம். இதுக்கிடையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கேட் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அத வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஹைட் மட்டும் கம்ப்ளீட் பண்ற மாரி பண்ணியிருக்கோம். அந்த சைட்ல வந்து ஸ்லாப் மட்டும் போட்டிருந்தோம். கேட் இல்ல அப்படின்றதுனால அந்த கேட் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு. இது வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க. இதில வந்து சரி இந்த ரெட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து அவங்களே அடிச்சிட்டு இருந்தாங்க. கம்பிக்கு மட்டும் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி தகரம் ஷீட் ஃபுல்லாவே வந்து அது வந்து இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப்ன்னு நெனைக்கிறேன். சரி ஃபுல்லாவே நம்ம வந்து அழகா அடிச்சிடலாம். நம்ம சும்மா தானே இருக்கோம். நம்மளே அடிச்சிடலான்னு சொல்லி, நான் அழகா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடிச்சிட்டு இருந்தேன். இது 2 கேட்டுக்குமே சேர்த்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா தான் வந்துச்சு. அதனால கொஞ்சம் சிம்பிளா நாங்க வந்து பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவரால் லுக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருந்த அந்த டிசைன் ஷீட்டும், இந்த கலருக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆயி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அந்த கேட்டுக்கு அடுத்து ஒரு நாள் அடிக்கணும். சரி டைம் இல்ல அப்புறம் அடிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, எப்பயோ வெட்டினதுன்னு சொன்னேன்ல, அந்த கீத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம். விளக்கமாருக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் மட்டும் எடுத்திருந்தோம். அத வந்து அம்மா வந்து விளக்கமாறு வந்து சீவி குடுத்துட்டுருந்தாங்க. ஏன்னா இது வந்து கடையில வாங்குறதுக்கு அழகா நம்மள்ட்ட இருக்கிறனால சும்மா ஒரு 2, 3 எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அத ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு அந்த தென்னை மரத்துல கொளுத்தி விட்டாச்சு.